ஏழை மக்களுக்கு உதவும் வகையில் காதி தயாரிப்புகளை வாங்க வேண்டுமென நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வானொலி உரையில் அழைப்பு விடுத்துள்ளார். விஜயதசமி விழாவை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி முதல் முறையாக வெள்ளியன்று வானொலி மூலம் நாட்டு மக்களுக்கு உரையாற்றினார். இதயத்திலிருந்து என்ற தலைப்பில் 15 நிமிடங்கள் உரையாற்றிய மோடி பல்வேறு அறிவுரைகளை நாட்டு மக்களுக்கு வழங்கினார். செவ்வாய் கிரகத்துக்கு வெற்றிகரமாக இந்திய விஞ்ஞானிகள் விண்கலத்தை அனுப்பியதை சுட்டிக்காட்டி இந்தியர்களிடம் திறமைக்கு பஞ்சமில்லை என்றார். நமது வலிமையை நாம் மறந்து விடுவதே பிரச்சினைகளுக்கு காரணம் என்று கூறிய பிரதமர் மோடி சுவாமி விவேகானந்தரின் சிறிய கதை ஒன்றை கூறினார். அந்த கதையில் வரும் செம்மறியாட்டால் வளர்க்கப்பட்ட ஒரு சிங்கம் எப்படி இன்னொரு சிங்கத்தை பார்த்து தன்னுடைய ஆற்றலை உணர்ந்து கொண்டதோ அதேபோல நாட்டு மக்கள் விரக்தி எண்ணத்தை கைவிட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்தார். மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக காதி தயாரிப்புகளை பயன்படுத்த வேண்டும் என கூறிய மோடி ஒவ்வொரு இந்தியரும் ஒரு காதி தயாரிப்பையாவது வாங்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஒரு கர்ச்சீஃப், பெட்ஷீட்டை காதியில் வாங்கினால் கூட அதன் மூலம் ஏழைகள் பயன்பெறுவர் என்றும் மோடி கூறினார். மக்களுடனான தொடர்பை மேம்படுத்தும் வகையில் மக்கள் தங்கள் பிரச்சினைகள் குறித்து தனக்கு கடிதம் எழுதலாம் என்று வேண்டுகோள் விடுத்த பிரதமர் மோடி தங்கள் மனதை கவர்ந்த சம்பவங்கள் குறித்தும் தன்னிடம் கருத்து பரிமாறலாம் என்றும் பேசினார். வியாழனன்று இந்தியாவை சுத்தப்படுத்தும் இயக்கத்தை துவக்கி வைத்ததை தனது பேச்சில் சுட்டிக்காட்டிய பிரதமர் மோடி நாட்டை சுத்தமாக்கும் இயக்கத்தில் நாட்டு மக்களும் பங்கேற்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ஆண்டுக்கு 100 மணி நேரமாவது நாட்டை சுத்தப்படுத்தும் பணியை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். எதிர்காலத்தில் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11 மணிக்கு ரேடியோ மூலம் உரையாற்ற திட்டமிட்டிருப்பதாகவும் மோடி தெரிவித்துள்ளார்.